ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமரவேல் சாரா. இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி விஷு, அப்புறம் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு. இன்றைக்கி விஷு. ஸோ என்னோடய அம்மா எனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. காலைல எழுந்திரிச்சதுமே கண்ணாடியில் ஃபேஸ் பாரு அப்படிலாம் சொல்லிவிட்டு, ஏன்னா எதுவுமே நான் எடுத்து வைக்க மாட்டேன்னு. இது ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நான் எப்பயுமே கீ குடிப்பேன்றனால 2 ஸ்பூன் கீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் ஹாட் வாட்டர்லாம் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்தா செய்யலாமே செஞ்சேன். இந்த ப்ரொசீஜரை பார்த்து நீங்கள் பாஸ்தா செய்யணும்லாம் இல்லை, ஏன்னா நானே எனக்கு ஏற்ற மாதிரி எதுவோ செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நம்ம தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா அதுக்கு வேண்டியதெல்லாம் பார்க்கணும். இப்போ நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, எனக்கு விஷுனாலே ஒரு கதை ஞாபகம் வரும்னு. அது என்ன அப்படின்னா, எங்கள் அம்மாவை நான் ஒரு நாள் விஷுவுக்கு கொன்னைப்பூ பறிக்கிறதுக்காக வண்டியில் கூட்டிகிட்டு போனேன். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கணும், அழகாக வண்டி ஓட்டியிருக்கணும். பட் எனக்கு நான் நல்லா ஓட்டாமல் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறத பார்க்காம நான் போயிட்டேன். ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னு தெரிஞ்சு சீக்கிரமாக சைட் போயிட்டேன். கீழே விழுந்து அம்மாவுக்கு தலையில் அடிபட்டு 3 தையல் பட்டாங்க. ஸோ ஒவ்வொரு விஷுவுக்கும் எனக்கு அது ஒரு மாதிரி ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷுவுக்குமே காலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஞாபகம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. பட் எல்லா வாட்டியும் அம்மாவும் சொல்லுவாங்க அந்த விஷயத்த. அந்த மாதிரி என்னமோ விஷுவுக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சாங்க. ஓகே, நம்ம இந்த கதைக்கு வரலாம். அப்புறம் எனக்கு பாஸ்தாவுக்கு கொஞ்சம் ஏதாவது வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாமே பீல் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதில் நான் போட்டிருக்க அந்த மசாலாஸ்லாம் நான் என்னோடய ஒரு இதில் போட்டிருப்பேன். சும்மா நான் எப்படின்னா இருக்கிறது எல்லாமே போட்டுருவேன். எங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுருவேன். சிக்கன் மசாலா, கபாப் மசாலா, அப்புறம் கரம் மசாலா எல்லாமே போடுவேன் நான். சில சமயம் சாம்பார் தூள் கூட போடுவேன். பட் சில சமயம் அது நல்லா அமைஞ்சிடும், சில சமயம் நல்லா அமையாது. ஓகே, இந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்து நீங்கள் சமைக்கிறீங்க சொன்னீங்க. பட் நான் இன்றைக்கி என்னெல்லாம் மசாலாஸ் போட்டேன்றது சொல்லிடுறேன். மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, கபாப் மசாலா போட்டேன். அப்புறம் மஞ்சள் போட்டு அப்புறம் உப்பு போட்டு நான் சமைச்சேன். பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னைக்கும் பண்ணுறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் பாஸ்தா. காத்திருந்து காலங்கள் போகுது. இது என்ன அப்படின்னா, நான் பஸ்ஸுக்கு காத்திருந்து காலம் போயிடுச்சு. அதனால தான் அந்த பாட்டை போட்டேன். இதில் வேறு சமயபுரத்தில் தேருன்றனால ரொம்ப ரஷ் எல்லா இடமும். டிராஃபிக்லலாம் பூந்து அப்புறம் 19 பிக் பண்ணிவிட்டு போயிட்டு அப்புறம் நாங்கள் போய் ஹேர் கட்லாம் பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. நான் ஸ்கொயர் லேயர் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒய் மீன்ஸ் நியூ இயர்க்கு நியூவாக அழகாக வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன். அதுதான். இந்த மாதிரி இன்னும் மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.